பத்திரிகை துறையிலேருந்து பாண்டிச்சேரி இங்கெல்லாம் இருந்தாலும் ரொம்ப பெரிய அளவில் அந்த காலத்தில் ஊடகங்கள்லாம் இல்லாமல் இருந்தபோதும் எப்படி ஒருத்தரால் இவ்வளவு தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இப்போது நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே அழணும் அல்லது கோவப்படணும் அப்படின்னா அவருடைய கவிதைகள் இருக்குது. அது எந்த கவிதையாக இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு உணர்வு வருது இல்லையா, ஒரு கனெக்ட் வருது. ஆனால் அவருடைய கட்டுரைகள் படிக்கும்போது தான் அவருடைய நாலேஜ் பேஸ் நமக்கு தெரியுது. ஓகே. பல துறை சார்ந்து, தொழில்துறை சார்ந்து, நிதித்துறை, டிஃபென்ஸ், எல்லா துறைகள் சார்ந்தும் அவருக்கு அறிவு இருந்திருக்கு. கல்வித்துறை முக்கியமாக. அவர் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் எப்படி நடத்தணுங்கிறாரு. ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் எப்படி ஆசிரியர்களை நீங்கள் தேர்வு செய்யணும், என்னென்ன பாடத்திட்டத்தில் இருக்கணும், மாணவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், ஒரு தெருவுக்கு 2 பள்ளிக்கூடம் இருக்கணுங்கிறாரு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு பெரிய விஷனரி. அதெல்லாம் படிக்க எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அப்போ தான் நான் இன்னும் அவர்கிட்ட நெருங்கிட்டேன். இன்னமும் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஏன்னா அவர் உள்ளே போக போக அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கார், ஒரு பிரபஞ்சம் மாதிரி. அதனால அந்த நினைவு நூற்றாண்டு தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில்னு சொன்னோன்னா அதுதான் ஒரு தொடக்க புள்ளியாக இருக்குது. இன்னும் அது விரிவாயிட்டே இருக்குது. நிறையா அவரை பற்றின கட்டுரைகள் நான் படிச்சுட்டே இருக்கிறேன் ரெகுலராக. ஆய்வாளர்கள் எழுதினது நிறைய புது புது செய்திகள் கிடைக்குது. அதெல்லாம் பிரமிப்பாக இருக்குது. முக்கியமாக சொல்லணுன்னா 38 ஆண்டு காலம் அவருடைய ஆயுள். அதுக்குள்ளே ஒருத்தரால் இவ்வளவு செய்ய முடியுமா? பெரிய ஏற்படுத்த முடியுமா? ஆமாம். பெருசாக அவருக்கு எதுவும் ஆதரவு கிடையாது, பணக்காரர் கிடையாது. இப்போ ரவீந்திரநாத் தாகூர் பெரிய கவிஞர் தான். ஆனால் அவர் ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு பணக்கார கவிஞர் தான். நல்ல பொருளாதார வலிமை அவருக்கு இருந்தது. ஆனால் பாரதிக்கு அப்படி கிடையாது. பெரும்பாலும் வறுமை தான். அப்படியே பணம் வந்தாலும் தங்காது. ரொம்ப சொந்தமாக சொத்து நிலம்லாம் கிடையாது. அப்படி இருந்தும் ஒருத்தரால் இப்படி வாழ முடியுதுன்னா அதுதான் பிரமிப்பாக இருக்குது.